கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. கார்த்தி வந்து கோயிலுக்கு வராங்க. வந்த வேகத்துக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு காசு கொடுக்குறாங்க. எதுக்கு சார் இவ்வளோ பணம் தரீங்க அப்படின்னோடனே, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உங்களோட அங்கீகாரத்துக்கு குரலுக்கு எவ்வளோ காசு கிடைக்கணுமோ அது வந்து நிச்சயமாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு 3 லட்ச ரூபா வந்து கவரில் போட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே தீபா வந்து மனசு வருத்தப்படுறாங்க. நம்ம 30,000 ரூபா சம்பளத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளோட அடையாளத்தை வச்சுட்டு இவளுக்கு இவ்வளோ காசு போகுது, நம்ம இவ்வளோ காசு மட்டும் ஒவ்வொரு பாட்டுக்கும் கிடச்சிச்சின்னா வந்து நம்ம குடும்பத்தோட சூழ்நிலையே எல்லாமே சரியாக போயிடுமே. ஆனால் நம்மளால் முடியலையே, இப்படி கார்த்திக் சார்கிட்ட போய் சொல்லிட்டு இப்படி நம்மளோட அடையாளத்தை விட்டு கொடுத்து மற்றவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்களே, நம்ம ஃபேஸில் வந்து ஆதங்கப்படுது. அதை பார்த்தோன்னே இவங்க காசு வாங்குறாங்கல்ல டூப்ளிகேட் பல்லவி, ஸ்வேதா வந்து செம கோவப்படுறாங்க. என்னடி முறைக்கிற, அடையாளத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே இவ்வளவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீயும் தானே அதில் எஸ்கேப் ஆவா, அப்படி இருந்தும் நான் காசு சம்பாதிக்கிறத பார்த்து உனக்கு பொறாமப்படுறல்ல, நல்லா படு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அடுத்தது வந்து கார்த்தி உள்ள கரெக்டாக வந்து ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. எப்படியும் அடுத்த ப்ரோமோ வந்துச்சுல, அதுபடி வந்து மாட்டிப்பாங்க நம்ம கார்த்திக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து நான் மாட்டி விட மாட்டேன், உண்மையை சொல்லுன்னு கேட்குறப்ப கார்த்திக்கிட்ட குடும்ப சூழ்நிலைனால என்னை செய்ய சொன்னாங்க ரூபஸ்ரீ, அதனால் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்கன்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும்னு என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் சொல்கிறேன். நிச்சயமாக வந்து கார்த்தி சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ஃபோன் பண்ணி சிதம்பரம் வந்து கிண்டல் பண்ணுவாப்புல நம்ம கார்த்தியை. என்ன வந்த பல்லவி வந்து டூப்ளிகேட்டர்னு தெரிஞ்சு போச்சா, ஓடி போயிட்டாளா, அதுக்காக தான் நானும் எதிர்பார்த்தேன், இப்போ நீ சவாலில் தோத்துட்ட பார்த்தியான்னு நக்கல் பண்ணுவாங்க. எப்படியும் சிதம்பரம் வந்து கார்த்திக் தீபா வந்து பாட மாட்டாங்கிற தைரியத்தில் பேசிகிட்டு இருப்பாப்புல. நீ உண்மையான பல்லவி யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கல, உன் கூடவே தான் இருக்கா, ஆனால் உன்னால் எக்காரணம் கொண்டு கண்டுபிடிக்க முடியாது, அவளாக வந்து உன்கிட்ட சொன்னாதான், ஆனால் அவள் எந்த ஜென்மத்திலையும் உங்ககிட்ட சொல்ல மாட்டான்னு சிதம்பரம் கிண்டல் பண்ணி ஃபோனை வச்சிடுறாப்புல. அப்போன்னு பார்த்து தீபா வந்து போய் பேசுவான். அப்போ என்ன சார் கவலைப்படாதீங்க, எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை, கடைசி வரைக்கும் என்னை பல்லவின்னு சொல்லி என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க, எனக்கு என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னு கார்த்தி வந்து பேசலாம். என்னாச்சு சார், இப்போ கூட பாரு, பல்லவிங்கிறவங்க வந்து என் கூடவே தான் இருப்பாங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியாது, சுற்றி தான் இருப்பாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போகிறாப்புல. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படின்னு சோர்ந்து போயிருக்கப்ப, இப்போ மட்டும் வந்து இது வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் தான் பேசிகிட்டு இருக்கோம். தீபா வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த ஹெட்செட் ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு அந்த பாட்டை பாடினாங்கன்னா, கார்த்திக் முன்னாடி வந்து இது அதிர்ச்சியாகி அந்த பாட்டை கேட்டு வந்து அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் வந்து கார்த்தி மட்டும் பார்த்தாருன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ராடினரி வேறு லெவலில் இருக்கும். தீபாவும் கார்த்தியும் வந்து அந்த மீட் பண்ணிக்கிட்டு குரல் தெரிகிற தருணம் வந்து செமையாக இருக்கும். தெலுங்கில் வந்து சடனாக வந்து அப்படி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. பாட்டு பாடுறப்ப வந்து ஹீரோயின் பாடுறப்ப கரெக்டாக வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இப்படி கொண்டு போய் பிரேக் பண்ணாங்கன்னா அந்த சீக்ரெட்டில் வந்து வேறு லெவலில் இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.